ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இன்டர்நேஷ்னல் கேம் விளையாடக்கூடிய மிஸ்டர் தியாக அவர்களை தான் இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். வாங்க அவர்கிட்ட போயிட்டு இன்டர்வியூ பண்ணலாம். ஹாய் ப்ரோ, நாங்கள் வெள்ளூர் ஓப்பன் டாக் சேனல்லேருந்து வரோம் ப்ரோ. நீங்கள் வாலிபால் விளையாடுறது எவ்வளோ நாளாக விளையாண்டுருக்கீங்க நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா ப்ரோ? 15 வருஷமாக விளையாண்டுருக்கீங்களா? இப்போ நீங்கள் வாலிபால் வந்து சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து எதனா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுங்களா? ஸ்கூல் படிக்கும்போது டென்த்து ஃபெயிலுங்களா? வாலிபால் விளையாடணுன்றதுக்கோசமே நான் படித்தேன். அதுக்காகவே படிச்சுங்க? விளையாடணும், காலேஜ் லெவலில் ஸ்கூல் லெவலில் விளையாடணுன்றது ஒரே. இப்போ இதை படித்து முடித்தா தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும், அங்கே வாலிபால் விளையாட முடியும் அப்படின்றதுக்காகவே நீங்கள் வந்து படிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஒரு மேட்ச் விளையாடணும் ஃபஸ்ட்டு, ஃபெயில் ஆகிட்டு ஒரு சார் நல்லா வேலை சொல்லிட்டு விளையாட விட்டார். ஓகே ப்ரோ. படிக்கல, ஸ்கூல் படிக்கல, 10th ஒரு சாரி இருந்தேன், விளையாட விட்டார். அப்புறம் சரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு, ஸ்கூல் மேட்ச் விளையாடணும் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அதனாலேயே 10th கிளியர் பண்ணேன். அப்புறம் 11th எல்லா மேட்சும் விளையாடணும், ஸ்கூல் மேட்ச்சு. சரி அப்படியே 12th ஃபெயிலு, திருப்பி எழுதி பார்த்தா பாஸ் ஆகிட்டேன். சரி அப்புறம் போய் காலேஜ் சேர்ந்து சரி காலேஜ் படிச்சுக்கோங்க விளையாடினேன். இப்போ உங்களுக்கு வாலிபால் மட்டும்தான் பிடிக்குமா, இல்லை இதை தவிர்த்து வேற என்ன ஸ்போர்ட்ஸ் மேலே கொஞ்சம் ஆர்வம் இருக்குதுங்களா? இல்லை, வாலிபால் கொஞ்சம் நிறைய ஆர்வம் இருக்குது, நிறைய இதில் விளையாடணும். ஆனால் வாலிபாலால் இந்த எதுவுமே போகல. வாலிபால் தான் உங்களுக்கு இப்போ உயிர் மூச்சு மாதிரி இருக்குது. இப்போ காலேஜில் எந்த காலேஜ் படிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த காலேஜில் படிச்சு முடிச்சிங்களா? என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிங்க? பிகாம் சிஎஸ். பிகாம் படிச்சு முடிச்சிங்களா? இப்போ அது முடிச்சுட்டு இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா, இல்லை எதனா ஜாபுக்கு எதனா போயிருக்கீங்களா? அதை முடிச்சுட்டு அப்புறம் எம்காம் முடித்தேன். எம்காம் முடிச்சுட்டு இப்போ வீட்டில் இருக்கீங்க. வீட்டில் இருக்கிறதுனால இப்போ மொத்தம் நீங்கள் வாலிபாலுக்கு தான் மேட்ச்சுக்கு போயிட்டு தான் இது பண்ணுறீங்க? மேட்ச் தான் போயிருக்கீங்க. இப்போ இவ்வளோ நாள் இந்த வாலிபால் விளையாண்டு இருக்கீங்க, இந்த வாலிபால் மூலிமா உங்களுக்கு ஏதாவது ஜாப் எதனா கிடைச்சிருங்களா? இல்லை, அப்படின்லாம் இல்லை. ஜாபுக்குலாம் நல்லா இல்லை. அதே வந்தா போவேன், ஜாபுக்குன்னு நல்லா இல்லை. என்கிட்ட எனக்கு பிடிக்கின்றது ஒரு நல்லா இருக்கும். பிடிக்கும் அப்படின்னு செகண்ட் தான். ஜாபுக்குலாம் நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கும், அதுவே சொல்லாது. உங்களுக்கு பிடிக்கும் வாலிபால், அதனால விளையாடுங்க. இப்போ நீங்கள் வந்து நான் நிறைய உங்களோட வீடியோலாம் பார்த்தேன், பீச் வாலிபாலாம் விளையாடி இருக்கீங்க. பீச் வாலிபால் உங்கள் கூட விளையாடுறாரு, அவர் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? செல்லுமா. இப்போ அவர் உங்கள் ஃப்ரெண்டுங்களா? நீங்கள் 2 பேர் ஒரே ஊருங்களா? ஒரே. இப்போ எங்கே போனாலும் 2 பேர் மேட்ச்சுக்கு எல்லாமே ஒன்றா தான் போவீங்களா? நீங்கள் எல்லாம் ஒன்றா டீம் கொடுத்து தான் போகிறீங்க. இப்போ அவர் தான் உங்களுக்கு வந்து வாலிபாலில் ஒரு உறுதுணையாக இருக்கிற மாதிரி. இப்போ உங்கள் டீம் பேர் என்ன கொடுத்து விளையாடுறீங்க எல்லா இடத்தையும்? டேஞ்சர் பாய்ஸ். போகிற இடத்தாண்டெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுறீங்களா? இல்லை, அப்படின்னு இல்லை, எல்லாத்தையும் ஜெயிக்க முடியாது. இப்போ போகிற இடத்துல நம்மளும் நல்லா விளையாட இருப்பாங்களே, அவங்க கூட டஃப் கொடுத்து ஓரளவுக்கு நம்ம நல்லா விளையாடுறதுனால ஆடியன்ஸுக்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதனால கொஞ்சம் நிறைய பேர் கொடுக்குறாங்க. எல்லாம் உங்களை ட்ராப் கிங்குன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ட்ராப் கிங்லாம் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம், தியாகு அப்படின்னு போட்டாலே ட்ராப் கிங்குன்னு தான் வருது. அதை நீங்கள் யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கினீங்களா, இல்லை உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டு அந்த இடத்தாண்ட அப்படி வருதுங்களா? ஃபர்ஸ்ட்லாம் அதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, ட்ராப் போட்டு விளையாடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாருமே அடிக்கால எதிர்பார்ப்பாங்க, பிளாக் எல்லாருமே இருக்குல்ல, ட்ராப் போட்டு தான் ஈஸியாக இடம் தெரியும், அதனால போட்டுருவோம். இப்போலாம் அப்படிலாம் கிடையாது, நம்மளால விளையாட முடியல, அவ்வளோ கஷ்டப்படலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ லாங்லலாம் போய் விளையாடிருக்கீங்க ப்ரோ? இந்த சைடில் மங்களூர், இந்த சைடில் கேரளா, கர்நாடகா, கோவா. அது வந்து நீங்கள் அவங்க உங்களை இன்வைட் பண்ணுறாங்களா, இல்லை நீங்கள் தான் போகிறீங்களா? அவங்க இன்வைட் பண்ணி கால் பண்ணுவாங்க, மேட்ச் இருக்குது அப்படின்ட்டு. ப்ரைஸு இப்போ வெளியெல்லாம் போனால் செட்டில் கொடுக்குறாங்க, ஸ்பெஸ் பேரு ஓகே. இப்போ இந்த வாலிபால் மட்டும்தான் நீங்கள் விளையாடி ஏர்ன் பண்ணிடுறீங்க, இதுதான் உங்களுக்கு உயிர் மிச்சம் இருக்குது. இந்த வாலிபால் தான் உங்களுக்கு முக்கியமாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகிடுச்சுங்களா? நீங்கள் இன்னும் மேரேஜ் ஆகிடுங்களா? சரிங்க, சீக்கிரமாக மேரேஜ் பண்ணான்னு வாழ்த்துக்கங்க. இதே போல் எப்போவுமே நல்லா வாலிபால் விளையாடி நல்லா வெற்றி பெறணும்னு எங்கள் வெள்ளூர் ஓப்பன் டாக் சேனல் மூலிமா நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.